ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த டெல்லி குண்டு வெடிப்பு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 3 மருத்துவ மாணவர்கள் சேர்ந்து இந்த குண்டு வெடிப்பை நிகழ்த்தி இருக்கிறார்கள் சொல்லி ஸ்பாட்டில் ஒரு காரு, அது I-20 காரு, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோர்டு காரெல்லாம் கைப்பற்றியிருக்கிறார்கள். இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது யார் என்ன, அதாவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் டாக்டர்ஸ் இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கிளப்பிகிட்டு இருக்குது. இதை பற்றி இதுக்கு பின்புலத்தில் யார் இருக்காங்க, இது யாரோட வேலை, எதிர்க்கட்சிகள் சில பேர்லாம் இதை ஒரு +2 மாணவன் வரும்போதே ஆர்மிலாம் நிறையா தென்பட்டது, ஏதோ நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ இது என்ன விஷயம், இந்த உள்குத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் நிறைந்து போயிட்டுருக்கு. அது தொடர்பான விசாரணை போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தானுடைய தளபதிக்கு ஃபீல்டு மார்ஷல் பட்டம் கொடுத்துருக்காங்க. ஆசிஃப் முனிர்ன்ற அவருடைய முப்படை தளபதிக்கு ஃபீல்டு மார்ஷல்னு இது மிகப்பெரிய உயரிய கௌரவம். அது யார் கொடுத்துருக்கா? ஆளுங்கட்சி, இன்னொரு எதிர்க்கட்சி. அதாவது தற்போது பிரதமராக இருக்க சாஃபா ஷரீஃபு, பெனாசிர் பூட்டோட மகன் பிலாவல் பூட்டோ, அதுக்கப்புறம் நவாஸ் ஷரீஃப், கடந்த 2 முறை பிரதமராக 3 முறை பிரதமராக இருந்த நவாஸ் ஷரீஃப் தற்போது எதிர்க்கட்சியாக இருக்கு. இந்த 3 பேரும் சேர்ந்து திடீர்னு ஒரு அப்ரூவலை போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே உள்ள இராணுவ தளபதியை ஃபீல்டு மார்ஷலாக உயர்த்துகிறாங்க. அதாவது பிரதமர், ஜனாதிபதி, எதிர்க்கட்சி தலைவர் இவர்களுக்கெல்லாம் இல்லாத அதிகாரம் இந்த இராணுவ தளபதிக்கு கொடுக்குறாங்க. ஸோ எதுக்காக இந்த 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க? அது மட்டும் இல்லாமல் அந்த 2 நாளைக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் என்ன நடக்குதுன்னா, இஸ்லாமாபாத் உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தானில் இருக்குது. அங்கே கோர்ட் பக்கத்தில் ஒரு குண்டு வெடிப்பு நடக்குது. அதில் ஒரு 10-12 பேர் செத்து போயிடுறாங்க. இதற்கு பாகிஸ்தான் யாரை குற்றச்சாட்டுனா இந்தியாவை. டெல்லியில் நடந்த குண்டு வெடிப்புக்கு இந்தியா யாரை குற்றச்சாட்டுனா தீவிரவாதிகளை, அவர்களை பாகிஸ்தான் தூண்டி விடுகிறதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. இதையும் தாண்டி அமெரிக்காவில் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குஜராத். இதைத்தான் நம்ம இந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியில் பார்த்துருப்பீங்க சினிமாவில். அந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஸ்டோரி இதில் யார் யாரெல்லாம் இருக்கா நீங்கள் ஆச்சரியப்படுத்துறீங்க, ஷாக் ஆகிடுவீங்க. எப்படா இவன் வந்தான், இவன் எதுக்கு இதை பண்ணா, அவன் எதுக்கு அதை பண்ணா, அவன் எதுக்கு இதை பண்ணா அப்படின்னு 3ஐயும் பிச்சு பீஸ் ஆக்க போகிறோம். தயவுசெய்து நான் உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் வைக்கிறேன், உங்களுக்கு நேரம் இருந்தால் மட்டும் இதை பார்க்கவும். இதெல்லாம் ஒரு 12 நிமிஷம் 13 நிமிஷம் வீடியோ தான். நீங்கள் எத்தனையோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனால் தயவுசெய்து முழுசாக பாருங்கள். நீங்கள் குவார்ட்டராக பார்த்தீங்கன்னு வைங்க, வேறு மேட்ரு போயிட்டுருக்கோம். திடீர்னு அமெரிக்கா உள்ளே வரும், திடீர்னு அது கேட்டால் ஆப்கானிஸ்தான் உள்ளே வரும், அது கேட்டால் இந்தியா உள்ளே வரும், பிஜேபி உள்ளே வரும், அதுக்கப்புறம் குஜராத்தி உள்ளே வருவார், அப்புறம் மம்தானி உள்ளே வருவார். உங்களுக்கு புரியாது. தயவுசெய்து கடைசி வரைக்கும் பார்த்தீர்கள் என்றாலே நீங்களே ஒரு கோடை போட்டிங்கன்னா அது ஒரு அழகிய கோலமாக மலர்ந்துடும். சரியா? அப்போ அதுக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணும், நேரம் ஒதுக்கி பாருங்கள். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தலுக்கு முன்பு பீகார் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்னாடி முதல் நாள் டெல்லியில் பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு. அப்போ எல்லாமே கேள்வி கேட்டாங்க, எப்படி அவன் தான் சரி தீவிரவாதி வச்சிட்டான். ஏன்னா அவன் 3 பேருமே டாக்டர், 3 பேருமே காஷ்மீரி. ஏன்னா டெல்லியில் ஒருத்தர் இருக்கான், அந்த குடியிருக்கிறாங்க, அங்கே இருந்து அங்கே ஹரியானாவுக்கு போகிறாங்க. ஹரியானாவில் காலையில் வெடி மருந்துகள் மாட்டுது. சரி, காலையில் பெரிய அளவில் வெடி மருந்து மாட்டுச்சு, ஒரு AK-47 மாட்டுச்சு, அதுக்கப்புறம் ஒரு சைனீஸ் பிஸ்டல் மாட்டுச்சு, 350 கிலோ வெடி மருந்துனாங்க, அப்புறம் 3500 கிலோன்னாங்க. எத்தனையோ கிலோ அதை நிறுத்து பார்த்தேன்ன்றது அது இன்னும் கிளியராக சொல்ல. 350 கிலோ தான் போலீஸ் சொன்னது. சரிங்களா? ஸோ இப்போ அது காலையில் இருந்தோடனே விசாரணையில் அன்றைக்கி மாலையே நம்ம மட்டும்தான் சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போன்னா, இந்த 3 கூட்டாளிகளில் ஒருத்தனை பிடிச்சிட்டாங்க, மீதி 2 பேரையும் பிடிச்சிருவாங்கன்றதுனால அவசரமாக அந்த சாயந்தரம் டெல்லியில் இருந்தவன் அப்படியே கொண்டு போய் ரெட் ஃபோர்ட்டுக்கிட்ட அந்த குண்டை வச்சிட்டான் இப்படின்றது ஒரு பக்கம். இதுக்கு உடனடியாக இந்தியா என்ன பண்ணுச்சுன்னா, முதல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இந்திய தீவிரவாதிகள் தான், பட் பாகிஸ்தான் சப்போர்ட்டோட இயங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி, இது ஒரு பக்கம் இப்படியே இருக்கட்டும். இதுக்கு அடுத்து நீங்கள் ஆசிஃப் முனிருக்கு போகலாம். இந்த ஆசிஃப் முனிர் யார் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய முப்படை தளபதி. தற்போது ஃபீல்டு மார்ஷல் என்கிற உயரிய அந்தஸ்தை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானில் முதல் முறையாக இவ்வளோ அதிகாரம் வழங்கப்பட்ட, அதாவது இராணுவ தளபதி ஆட்சியை கைப்பற்றி அதிபராக இருந்திருக்காங்க, அது வேறு விஷயம். ஏன்னா ஆனால் இந்த விஷயத்தில் அதிகாரம் கொடுக்கப்பட்டு இராணுவ தளபதியாகவே இருக்கிறதுன்னு அந்த ஆசிஃப் முனிர் தான். ஸோ யார் இந்த அதிகாரத்தை வழங்கியிருக்காங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ பதவியில் இருக்கக்கூடிய சாஃபா ஷரீஃப் பிரதமர். இவர் யாருன்னா, அமெரிக்கா அதிபருக்கு அடிக்கடி
இவருக்கு வந்து இந்த விருது கொடுக்கணும் அந்த விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோமாளி பிரதமர், மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு டம்மி பீஸ். சரியா? அப்போ இந்த ஆசிஃப் முனீர் வந்து என்ன பண்ணுறாப்புன்னா, இதில் நல்லா டீட்டெயிலாக நீங்கள் கேட்கணும். நாம் தாக்குதல் நடத்திய போது, இந்தியா வந்து பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்திய போது அமெரிக்க அதிபர் யார்கிட்ட பேசினார்? யார்? ட்ரம்ப். ஆனால் என்னென்னா, ட்ரம்ப் யாருக்கு ஃபோனை போட்டு பேசுகிறாரு? ஆசிஃப் முனீருக்கு ஃபோனை போட்டு பேசுகிறார். ஒரு நாட்டுடைய இராணுவ தளபதிக்கு இன்னொரு நாட்டோட அதிபர் எப்படி கட்டளையிட முடியும்? அப்போ இந்த டுபாகூர் வந்து கைக்கூலி ஆகிட்டான்னு அர்த்தம். யார்? ஆசிஃப் முனீர். அப்போ ஆசிஃப் முனீருக்கு வந்து காசை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்தா, நான் பார்த்துக்கிறேன். ஐயோ ஆசிஃப் முனீர், நான் அவன் பிரதமர்கிட்ட கேட்குறேன், நீ இந்தியாவை அட்டாக் பண்ணியா? நீ போடியா குண்டை, நான் பார்த்துக்கிறேன் சார். சாபா ஷெரீஃபை நான் தூக்குறேன், வர சொல்கிறேன். நீ வந்துடு, அடுத்த வாரம் விருந்து கொடுக்குறேன், சாபா ஷெரீஃபை வர சொல்கிறேன், உன் விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். நீ பிரதமராக இருந்துக்கோ, ஆனால் வந்து இராணுவ தளபதியை கட்டுப்படுத்தலாம் நீ பண்ணக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிறேன் எப்போதுமான்னு சொல்லி 2 பேரையும் கூட்டு விருந்து வச்சு ட்ரம்ப் என்ன சொல்கிறாப்புலன்னா, ஒரு மானம் கேட்ட பிரதமர் அவங்களுடைய நாட்டுடைய இராணுவ தளபதிகிட்ட ஒரு நாட்டை சேர்ந்த அதிபர் நேரடியாக பேசுகிறான். அவன் போடுற விருந்துக்கே போய் 2 பேரும் ஒன்றா உட்காந்து தின்னுட்டு வராங்கன்னா இவங்க எந்த கணக்கில் இவங்களை சேர்க்குறது? அப்போ என்னென்னா, பதவி வெறி மட்டும்தான். பதவியில் இருக்கணும்னா அமெரிக்கா தயவு தேவை. அமெரிக்கா இதை செய்ய சொல்கிறான் இந்தியாவுக்கு எதிராக, இல்லை இவனுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக செய்ய சொல்கிறான். அதை நம்ம செஞ்சு சோத்தை தின்னுட்டு அமைதியாக போயிடுவோம். அதை முன்னிட்டு பார்த்துக்குவான்னு அவரே சொல்கிறாரு, நம்ம பாஷை சொல்கிறாருன்ற மாதிரி. இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஆசிஃப் முனீர் அமெரிக்கா சொல்கிறதுக்கெல்லாம் முழுக்க தலையாடுறாப்புல. ஆப்கானிஸ்தான் அடிக்கிற ஏவல் நாயாயிட்டா ஆசிஃப் ஷெரீஃப் ஆனதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வச்சு ஆப்கானிஸ்தான் ஒரு இடத்த கேட்குறான் அமெரிக்கா, அதை கொடுக்க மாட்டேன்னொன்னே அவனை வந்து யார்? சாபா ஷெரீஃப் பிரதமர்கிட்ட சொல்லி அடிக்க சொல்லலை, இராணுவ தளபதிக்கு டைரெக்டாக அமெரிக்கா உத்தரவிடுறான், நீ போய் அடி அவனை. அவன் அடித்தானா அவன் திருப்பி அடிக்கிறான். இப்போ சுற்றி வளைச்சி பார்த்தீங்க அப்படின்னா, 3 நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் கோர்ட்டுக்கு பக்கத்தில் யார் குண்டு வச்சா? ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் குண்டு வச்சிட்டாங்க. அப்போ இவங்க 2 பேரையும் மோத விட்டது யார்? ஆப்கானிஸ்தானக்காரனை வந்து இடம் கேட்டு வெறுப்பேற்றினது ட்ரம்ப்பு. அவன் தரலைன்னொடனே அவனை சாபா ஷெரீஃப் வச்சு அட்டாக் பண்ண சொன்னால், அது முடியலன்னொடனே இராணுவ தளபதியை கூப்பிட்டு அட்டாக் பண்ண சொன்னான். இராணுவ தளபதி ஆசிஃப் முனீரை நேரடியாக கூப்பிட்டு, நீ அட்டாக் பண்ணி அவனை பார்த்துக்கலாம், இந்தியா வேறு டைப்பில் இருக்கு, யோ நீ அடியா பார்த்துக்கலாம், இல்லை இந்தியா அடியா, என்னையா அவனுக்கு சொல்லியா தரணுன்னா, அந்த ஏவல் நாய் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அமெரிக்கா பேச்சை கேட்டு ஆப்கானிஸ்தானை அடிக்குது. ஆனால் ஆப்கானிஸ்தானில் சேர்ந்தவர்கள் இப்போ தான் திருந்தி ஒழுங்கான தீவிரவாதத்தில் இருந்தவர்கள் திருந்தி நாட்டை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தாலிபான்கள். ஸோ தாலிபான்கள் அரசியல் பிரிவு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. உடனே தாலிபான்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வந்து இஸ்லாமாபாத்தில் ஒரு குண்டை வச்சு காலி பண்ணிடுறாங்க. இதற்கு சாபா ஷெரீஃப் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, இந்தியா தூண்டுதலில் தான் ஆப்கானிஸ்தான் எங்களுக்கு பதிலடி, இது டெல்லியில் நடந்ததுக்கோ எதுக்கோ வேறு சில விஷயம் இருக்குது, எங்களை பழிவாங்குவதற்காக ஆப்கானிஸ்தானை தூண்டிவிட்டு குண்டு வைத்திருக்கிறதுன்னு அவன் இந்தியாவை குற்றம் சாட்டுறான். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை குற்றம் சாட்டுறான். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை குற்றம் சாட்டுறான். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் சண்டைக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் தான். தெளிவாக தெரியுது. 2 பேரையும், அதாவது இராணுவ தளபதியும் பிரதமரையும் கூப்பிட்டு அங்கே விருந்து வச்சு, இந்த இராணுவ தளபதி ஃபுல் அதிகாரம் கொடுன்னு எதிர்கட்சிக்காரன் ஏதாவது சொல்லுவானா, அவன்லாம் ஏவல் நாய், ஏற்கனவே எச்செலும்புக்கு திங்கிறவங்க தான் அவங்க, பெரிய தலைவர்கள்லாம் கிடையாது. 3 கட்சியுமே என் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு சொல்லி ட்ரம்ப் என்ன சொல்கிறாப்புல, 3 பேரும் கையெழுத்து போடுங்கடா, இராணுவ விவகாரம் பொறுத்தளவுக்கு வெளிநாட்டு அந்நிய விவகாரம் கொடுத்தா நான் பார்த்துக்கிறேன், சாபா ஷெரீஃபுக்கு தலையிட மாட்டாப்புல, யார் வந்தாலும் ஆசிஃப் முனீர் தான் இதுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்கல்ல. அப்போ யார்? ஆப்கானிஸ்தான் உள்ளுக்குள்ளே நடந்த தாக்குதலுக்கு காரணம் ட்ரம்ப்போட அட்வைஸ். பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடந்ததுக்கு காரணம் ட்ரம்ப் செஞ்சதுனால எதிர்வினை. இது 3 இதெல்லாம் முடிஞ்சு போச்சா? இது எல்லாமே தீவிரவாதம். ஆப்கானிஸ்தான் நடத்தியதும் 12 பேரை கொன்னதும் ஒரு தீவிரவாத தாக்குதல். இந்தியா மீது தாக்குதல் நடத்திய 3 முட்டாள் மருத்துவர்கள், அவனுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிறதும் பாகிஸ்தான். சரி, அப்போ நீங்கள் கேட்பீங்க, இவர்கள் விடுதலை போராட்டம் தானே, இவர் தனிநாடு கேட்டு போராடுறோம், அதை எப்படி அவர் முட்டாள்னு சொல்கிற, நீ வந்து எதிரின்னு சொல்கிறேன்னு. ரைட், இருங்க வரேன், அந்த மேட்டுக்கு தான் வரேன். இப்படிலாம் போயிட்டுருக்கு. இதெல்லாமே இந்த கசாம்சா சண்டைகள்லாம் போயிட்டுருக்கு. இவன் அவனை துண்டி விடா வந்துட்டான். இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ 2022 ஏன்னா ஒரு 10 வயது பையன் எங்கே இருக்கான் அப்படின்னா, நியூயார்க்கில் படிச்சுக்கிட்டு இருக்கான். 10 வயசு தான், 9 வயசு 10 வயசு இருக்கும், படிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா ஒரு கதையை சொல்கிறாரு. குஜராத்தில் பெரிய கலவரம்,
பயங்கரமான கலவரம், ஏகப்பட்ட பேரை கொண்டுறாங்க. இப்போ இந்த கதையை அந்த சிறுவனுக்கு சொல்கிறாரு, டே இது அதான்டா என் ஊர், நான் அங்கே தான்டா பிறந்தேன், நம்ம பூர்வீகமே அதுதான், எங்கள் தாத்தா அப்பாலாம் அங்கே தான் பிறந்தாங்க, குஜராத்தில், இந்தியாவில் அந்த பகுதியில் தான் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் சுதந்திர காலத்தில் நான் வந்து அப்படியே சவுத் ஆஃப்ரிக்கா வந்து உகாண்டா வந்து இப்படி வந்துட்டு அப்புறம் அமெரிக்கா வந்து செட்டில் ஆகிட்டோம். மிகப்பெரிய கொடூரம் நடந்திருக்கு எங்களோட பூர்வீக ஊரில் குஜராத்தில் அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்கிறாரு. அப்படியே ஒரு 22 வருஷம் ஆகுது. ஒரு 33 வயசு இளைஞனாக மாறினான். யார்? அந்த சிறுவன் அரசியலில் இறங்குறான். அவன் வந்து எப்படின்னா 7 வயசு தான் அமெரிக்கன் சிட்டிசனாக மாறுறான். அமெரிக்காவில் பிறந்தவன் கிடையாது, சிட்டிசனாக மாறி அப்படியே இருக்கான், படிக்கிறான், படிக்கிறான், ஒரு வெறியோடு வளர்கிறான். வளர்ந்து என்ன பண்ணுறான்னா, ட்ரம்ப் என்கிற ஒரு டெரர் வந்து ஜெயித்து வருது, அதிபராகுது. அதிபராகி மிகப்பெரிய குளறுபடியும் குழப்பத்தையும் உலகம் பூரா ஏற்படுத்துகிறதா எல்லாமே சொல்கிறாங்க. டாக்ஸி அது இதுன்னு போட்டு அந்த நாடை நாசக்காடாக்கி அமெரிக்கா வந்து வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. அது அங்கே உள்ள மக்களுக்கு எல்லாமே தெரியுது. ஒரு பக்கம் வந்து ட்ரம்ப்புடைய ஆட்கள்லாம் வந்தேரிகளே வெளியேறுங்கள், இந்த நாடு வந்து இங்கே பிறந்தவனுக்கு தான் அப்படின்றாங்க. அப்போ எதிரி சொல்கிறான், இந்த நாடு அப்போ பார்த்தா செவ்விந்தினிக்கு தாண்டா சொந்தம், அவனை துரத்தி விட்டுட்டு நீங்களும் வந்தேரி தாண்டா, என்ன நீ 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்த, நாங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம், இல்லை 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம், நீ யாரா சொல்கிறதுக்குன்னு சொல்லி ட்ரம்ப்புக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடுது. அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் தான் அந்த இளைஞன், 33 வயது இளைஞன் மம்தானி வந்து ட்ரம்ப் அசைக்கவே முடியாது, ட்ரம்ப் யாரை வேணாலும் காலி பண்ணிடுவார், ட்ரம்ப் ஒரு அதிகாரம் மிக பவர்ஃபுல்லான ஆள், பைடனே காலி பண்ணாங்க, உன் கட்சியே காலின்னு இருக்கப்போ முளைச்சி அடித்து வெளியில் வரான். ஜனநாயக ரீதியில் வந்தால் மக்கள் கூட்டம் பிச்சுக்கிட்டு வர்றாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ என்ன சொல்கிறான்னு மட்டும் கேளுங்க, இந்த வீடியோ மட்டும் கேளுங்க. My friends, we have toppled a political dynasty. I wish Andrew Cuomo only the best in private life. But let tonight be the final time I utter his name. If anyone can show a nation betrayed by Donald Trump how to defeat him, it is the city that gave rise to him. This is not only how we stop Trump, it's how we stop the next one. So Donald Trump, since I know you're watching, I have 4 words for you. Turn the volume up. New York will remain a city of immigrants, a city built by immigrants, powered by immigrants, and as of tonight, led by an immigrant. கேட்டிங்களா? இது வெற்றி பெற்ற உடனே மம்தானியோட முதல் ஸ்பீச், இந்த ஊர் வந்தேரிகளால் உருவாக்கப்பட்டது ஏன்னா அப்படின்னு சொல்லி அப்படி வரிசையாக சொல்கிறாப்புல, இது வந்தேரிய ஊர், இது இந்த நியூயார்க்கில் வந்து வந்தேரிகள் தான் அதிகமாக இருக்கான், வந்தேரிகளால் உருவாக்கப்பட்ட நகரம் இது, வந்தேரிகள் வாழக்கூடிய நகரம் இது, வந்தேரிகளால் வாழ வைக்கப்படும் நகரம் இது, சரியா? அதே மாதிரி இப்போது ஒரு வந்தேரி வெற்றி பெற்றிருக்கிறேன், இப்போ இந்த பகுதியை ஆள்வதும் இந்த வந்தேரி தான், எனவே இது ஒரு வந்தேரிகள் தேசம்னு சொல்லி முடிக்கிறாப்புல. கை தட்டுறாங்க. இது யாருக்கு எதிராக? ட்ரம்ப்புக்கு எதிராக. ட்ரம்ப் வந்தேரி வெளியேறுன்றான், வந்தவனெல்லாம் வெளியே எல்லாம் துரத்தி விடு, கையை காலை கட்டி உனையெல்லாம் கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டுறேன்னு சொல்லி இறக்கி விடக்கூடிய நேரத்தில் அந்த அதிபரை எதிர்த்து நாட்டுக்கு 50 மாகாணம் இருக்குது அமெரிக்காவில். அதில் பிரபலமான மாகாணம் ஒரு மாநிலம் தான் அது நியூயார்க். உலகத்துக்கே புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு தேசம் நியூயார்க். அந்த நியூயார்க்கை ட்ரம்ப் கட்சியிலேருந்து கைப்பற்றி மாபெரும் வெற்றி பெற்றவர் தான் மம்தானி. ஸோ ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் தாக்குதல் நடத்தின அந்த தீவிரவாதிகளை பற்றி சொன்னோம், பாகிஸ்தானில் இருக்க முட்டாள் இராணுவத்தினரையும் அங்கே உள்ள ஆட்சியாளர்களை பற்றி பேசினோம், இந்தியா மீது தாக்குதல் நடத்தின 3 டாக்டர் முட்டாள்களை பற்றி நம்ம பேசினோம். சரி, நீங்கள் வந்து காஷ்மீர் பிரச்சனை இருக்கிற அந்த 3 பேர் வந்து குண்டை போட்டேன்னா 3 பேர் ஜெயிலுக்கு போயிட்டால, என்னத்தை சாதிச்ச நீ? ரைட்டா? அப்போ வந்து போராடி, இப்போ நீங்கள் வந்து இஸ்ரேலை எதிர்த்து ஹமாஸ் போராடிட்டு, அப்போ வந்து பெருவாரியான மக்கள் ஹமாஸ் ஆதரிக்கிறாங்க. ஹமாஸ் ஆயுத போராட்டம் நடத்தி ஒரு போராளி குழுவாக ஒரு சுதந்திர போராட்டத்துக்காக
மீட்கப்பட்ட இடத்துக்காக போராடுறான். ஒரு பெரிய ஃபோர்ஸை வச்சுட்டு சண்டை போட்டுட்ருக்கான். அவ்வளோ பெரிய வல்லரசு மாதிரி இருக்கக்கூடிய இஸ்ரேலோட. நீ வந்து மக்கள் ஆதரவும் இல்லையே, 3 பேர் தான் இருக்கீங்க. இந்த 3 பேரில் 3 பேர் டாக்டரு, 3 பேரில் 2 பேர் ஒருத்தன் குண்டு வச்சுட்டா, ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டான், முடிஞ்சு போச்சு. என்னத்தை சாதிச்சிட்டிங்க நீங்கள்? அதுக்கு தான் நான் இங்கே கம்பேர் பண்ணுறேன் மம்தானியோட அடுத்த பேச்சு என்ன தெரியுமா? ட்ரம்ப்பை சொல்கிறாப்புல, இன்னும் சத்தமாக கத்துவ. எங்கே போய் இன்னொருத்த நாட்டில் போய் உட்காந்து 7 வயசில் உள்ளே போனவன் அங்கே பிறக்கலை, அந்த நாட்டுடைய தலையவே கைப்பற்றி ஜனநாயக ரீதியாக மக்கள் செல்வாக்கோட ஒயிட்ஸு, கிறிஸ்டியன்ஸு, ஜூஸு, முஸ்லீமு எல்லாருடைய ஆதரவோடு ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று உட்கார்ந்துக்கிட்டு 50 மாகாணத்தில் 1 மாகாணத்தை ஜெயிச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னான் மம்தானி. அதுதான் அறிவாளிக்கும் முட்டாளுக்கும் தீவிரவாதிக்கும் உள்ள வித்தியாசம். பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன, இந்த மாகாணத்தில் கால் வைத்தால், நியூயார்க்கில் கால் வைத்தால் கைது செய்வேன் சொல்ல முடியுமா? அவனாது உலகத்தில் வேறு எந்த நாட்டுக்காரனையும் எந்த நாட்டுக்காரனையாலும் சொல்ல முடியாத ஒரு இதை அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு ட்ரம்ப் ஆட்சியில் ஒருத்தன் சொல்கிறான்னா, இதுதான்டா பவர், இதுதான் வெற்றி, இதுதான் ஜனநாயகம். அதற்கு அடுத்து மோடியை நான் எதுக்காக அந்த கதையை சொன்னேன், 2022 கதையை சொன்னேன்னா, மிகப்பெரிய படுகொலைகள் குஜராத்தில் நடந்தபோது அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அப்போ இந்த பிரச்சாரத்தின் போது இந்த வீடியோ போடுறேன், திருப்பியும் கேளுங்க. தீவிரவாதத்துக்கும் மிதவாதத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் எது எவ்வளோ பெரிய வெற்றி பெறும்ன்ற இந்த ஒரு வீடியோ போதும். President Narendra Modi, and this will go to you first. Come on. Lander of India. I was supposed to get Netanyahu, and he was supposed to get Modi. Didn't you even get the memo? You all get all of them. So Modi is holding a rally in Madison Square Garden. He wants to hold a joint press conference with you afterwards, reaffirming the strong bond between India and New York. Do you agree to the event? No. All right, Mr. Stringer No. and Mr. Mamdani. No, and I just want to say something here, which is that my father, his family comes from Gujarat in India, and his family is Muslim, I'm Muslim. And Narendra Modi helped to orchestrate what was a mass slaughter of Muslims in Gujarat, to the extent that we don't even believe there are Gujarati Muslims anymore. And when I tell someone that I am, it's a shock to them that is even the case. And this is someone who we should view in the same manner that we do Benjamin Netanyahu. This is a war criminal. பார்த்தீங்களா, ஒரு பையன் கேட்குறான், 3 கேண்டிடேட் உட்காந்துருக்கான் நியூயார்க்கில் எலெக்ஷனுக்கு முன்னாடி, மேயர் கேண்டிடேட்டு 2 கட்சிக்காரன்ட்டு கேட்குறாங்க, மோடி வந்து அமெரிக்காவில் குறிப்பாக நியூயார்க்கில் மேடிசன் ஸ்கொயர் என்கிற இடத்துல ஒரு கற்பனையாக அந்த பையன் கேட்குறான், வர்றாரு, ஒரு பெரிய ரேலி நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. அப்போது அந்த ரேலிக்கு இந்தியா அமெரிக்கா உறவை மேம்படுத்துவதற்கான ரேலி அது, அதில் நீங்கள் பங்கேற்பீங்களான்னு வேறு 2 பேர்கிட்ட கேட்குறாங்க. நோன்னு சொல்கிறாங்க, பங்கேற்க மாட்டோன்னு. மம்தானிகிட்ட கேட்குறாங்க, ஏங்க உங்கள் ஆள் தானே மோடி, உங்கள் பூர்வீகம் தானே இப்போ இது குஜராத்து, நீங்கள் 2 பேரும் உங்கள் அப்பாவும் அவரும் ஒரே ஊர் தானே, ஒரே மாநிலத்தை இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்பதை தாண்டி குஜராத்திகள் 2 பேரும். ஸோ அவர் வராரு, யார், மோடி வராரு, வந்து இங்கே மேடிசன் ஸ்கொயரில் ஒரு ஊர்வலம் நடத்தணுன்றாரு, நம்ம 2 பேர் ஒரு தேச ஒற்றுமைக்கு, நீங்கள் பங்கேற்பீங்களான்னொன்னே முதல்ல சிரிச்சிட்டாப்புல, மோடின்னு பேரை சொன்னோன்னே சிரிச்சிட்டாப்புல, கிடைச்சி சொல்லிட்டாப்புல நோன்றாப்புல. இப்போ அந்த பையன் திருப்பி கேட்குறான், சரி அதுக்கு நீங்கள் காரணம் சொல்லுங்களேன், ஏன்னா இவங்க 2 பேர் வேறு, இவங்க இங்கே உள்ளவங்க உங்களுக்கு பூர்வீகம் அது சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, அப்போ தான் நான் ஏற்கனவே போட்டேன் பாருங்கள் அந்த வீடியோவில் அவர் சொல்கிறார். 2002 குஜராத்தில் நடந்த கலவரத்தில், அதாவது கூட்டாக, ஒரு வார்த்தையை கரெக்டாக சொல்கிறாப்புல, 2002 குஜராத்தில் கூட்டு படுகொலைக்கு உதவினார் மோடி அப்படின்றார். அந்த ஸ்லாட்டருக்கு வந்து இவர் வந்து உதவுறாருன்றார். எனவே என்னை பொறுத்த அளவுக்கு நெத்தன்யாகு ஒரு போர் குற்றவாளி, நெத்தன்யாகுவும் மோடியும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாப்புல. இதை எங்கே வச்சு சொல்கிறாப்புல, அமெரிக்காவில் உட்காந்து அமெரிக்க நகரத்தில் உட்காந்து அடித்து நொறுக்கிறாப்புல. மோடியும் காலி, வேற இவன் காலி, யார், நெத்தன்யாவே வச்சு ஆப்படிக்கிறாப்புல. இங்கே அமெரிக்காவில் உட்காந்துட்டு, இது வேறு ஊர்லேருந்து செய்யலாம், தப்பு கிடையாது, சொல்லலாம், தப்பு இல்லை, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அமெரிக்காவில் உட்காந்துட்டு அவன் நாட்டில் உட்காந்துக்கிட்டு அவனுடைய நண்பனை, அவனால் ஃபீட் பண்ணப்பட்ட நெத்தன்யாகுவே போர் குற்றவாளி, இங்கே வந்தால் நான் பிடிச்சி உள்ளே போடுவேன், மோடியும் அதை போன்றவர் தான்றான்.
அப்போ இதுதான் தில்லு, இதுதான் வெற்றி, இதுதான் ஜனநாயகம். சரியா? இப்போ வந்து என்னன்னா, நீங்கள் வந்து இஸ்லாமாபாத்தில் ஆப்கானில் குண்டு வச்சால 12 பேர் செத்துட்டான். அவன் சாதாரண ஆள், 2-3 இராணுவ வீரர் செத்துட்டான், முடிஞ்சு போச்சு. அது வந்து ட்ரம்ப்பை பாதிக்காது. டெல்லியில் குண்டு வச்சுவாங்கல்ல மூதவிங்க, அதுவும் ட்ரம்ப்பை பாதிக்காது. ஏன்னா இதுக்கெல்லாம் சூத்திரதாரியாக யாரை பார்க்குறோம்? ட்ரம்ப்பை. ஆனால் மம்தா அணி ட்ரம்ப் மண்டைக்குள்ளே இருக்க புழு மாதிரி. மம்தா அணி தான் இதை ஜனநாயக ரீதியில் வெற்றி பெற முடியும். அறிவு மட்டும்தான் வெல்ல முடியுமே தவிர ஆயுதம் எல்லா காலத்திலும் ஆயுதம் கை கொடுக்காது. ஆயுதம் சில நேரத்தில் கை கொடுக்கலாம், ஆயுதம் சில நேரத்தில் தேவைப்படலாம். ஆனால் மக்கள் செல்வாக்கு இல்லாத, மக்களோட இது இல்லாத ஒரு ஆயுதம் நிச்சயமாக எந்த சவாலையும் விடவும் முடியாது, சவாலை சமாளிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்க. மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.